லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். நேர்மை எப்போதும் வெற்றியை தரும். ஒரு அழகான கிராமத்தில் ஏழ்மையான வீட்டில் வினோத் என்ற பையன் வாழ்ந்து வந்தான். அம்மா, நீ கவலைப்படாதம்மா, ஒரு நாள் நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு வருவேம்மா. சரிடா தங்கம், ஸ்கூல் வேற ரொம்ப தொலைவிட்டுல இருக்கு, பார்த்து சூதானமா போயிட்டு வா கண்ணு. சரிங்கம்மா. வீட்டின் வறுமை சூழ்நிலையை எண்ணி மிகுந்த வருத்தத்தில் நடந்து கொண்டிருந்தான். பள்ளிக்கு செல்லும் வழியில் வினோத் ஒரு பணப்பையை கண்டுபிடித்தான். என்ன, அங்க ஏதோ பை கிடக்குற மாதிரி இருக்கு, என்னது இது? சரி, போய் பார்க்கலாம். அச்சச்சோ, யாரோ பணப்பைய தவற விட்டுட்டாங்க போலயே. சரி, உள்ளக்க என்ன இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். வினோத் அந்த பணப்பையை திறந்து பார்க்கிறான். ஐயோ, இவ்வளவு பணமா? நம்மளே ரொம்ப வறுமையில இருக்கோம், பக்கத்துல வேற யாரும் இல்ல, நம்மளே எடுத்துக்கிட்டா என்ன? யாருக்கும் தெரியவா போகுது? சரி, ஆமால, நான் ஏன் இவ்வளவு கேவலமா யோசிக்கிறேன்? இந்த பணத்தை அவங்களோட உரிமையாளர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். இதுல வேற ஏதோ அடையாள அட்டை இருக்கு, இதுல உள்ள அட்ரஸ்க்கு போனோம்னா தெரியும், யாராவது இருப்பாங்க, போய் பார்க்கலாம். பள்ளிக்கு தாமதமானாலும் பரவாயில்லை, அந்த முகவரியில் உள்ள வீட்டிற்கு கொண்டு போய் இந்த பணத்தை சேர்க்க வேண்டும் என வினோத் முடிவு எடுத்தான். கடைசியாக அந்த வீட்டை கண்டுபிடித்தான். அது ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டின் வாசலில் நின்று வீட்டின் உரிமையாளரை அழைத்தான். சார், வீட்ல யாராவது இருக்கீங்களா? அப்போது ஒரு பெரிய தொழிலதிபர் வீட்டை விட்டு வெளியே வந்தார். சார், இது உங்களுடையதா என்று கேட்டவுடன் அந்த மனிதன் அதிர்ச்சி அடைந்தான். ஆமாம், இதை நான் எங்கோ இழந்து விட்டேன். இது எப்படி உன்னிடம் கிடைத்தது? அதுவா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க வழியில சாலையோரமா ஒரு பை இருந்துச்சு. அதான் என்னடான்னு திறந்து பார்த்தா நிறைய பணமும் அதுல உங்க ஆதார் அட்டையும் இருந்துச்சு. அவர் மிகவும் மகிழ்ச்சியாகி, நீ ரொம்ப நேர்மையான பையனா இருக்கப்பா, நான் பணம் தரேன், நீ அதை வாங்கிக்கோ. அதற்கு வினோத் சிரித்து கொண்டு, எனக்கு பணம்லாம் வேணாயா, இது என்னோட கடமை. இல்லை இல்லை, நான் உனக்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும். உன் பள்ளி படிப்பு முடியும் வரை ஆகும் அனைத்து செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா, நீங்க எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. சரி, எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் ஐயா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. வினோத்தின் பள்ளி படிப்பின் அனைத்து செலவுகளையும் அவரே ஏற்றுக்கொண்டார். இதுவே நேர்மைக்கு கிடைக்கும் உண்மையான பரிசு ஆகும். ஆமாம் குழந்தைகளே, நீங்களும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக நடந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும். உங்களுக்கும் இந்த கதை பிடிக்கும்னு நம்புறேன். இது போன்ற கதைகள் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.